பாலாஜியோட ரொம்ப பவர்ஃபுல் ஆயுதமான வச்சிருக்கிறவர் நிகிதா அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவர் கூட தண்டனை அனுபவிச்சு உள்ள போயிட்டு வந்தார். இந்த அம்மாவை நெருங்கவே முடியல. இந்த அம்மா மேல பல்வேறு புகார்கள், திருமண மோசடி சொல்றாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க, திருமுரு மாரன்ஜின்னு சொல்லி அவரே பவர்ஃபுல்லான அவரே அந்த அம்மா ஆட்டையை போட்டிருக்கு. இவங்க மேல கிரிமினல் கேஸ் இருக்கும்போது ஏன் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலன்றதா கேள்வி. இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இப்பவும் ஏன் எடுக்காம இருக்காங்க? அதுதான் மில்லியன் கேள்வியா இருக்கு. அப்படி அந்த அம்மா கிட்ட என்ன பவர் இருக்குன்னே தெரியல. போலீஸ் பயப்படுதா இல்ல போலீஸை போக விடாம யாராவது ஒரு சக்தி தடுத்து நிறுத்துறாங்களா? சார் இப்ப நான் அடிக்கும் போது ஐயோ அம்மானு கத்துனதை ஊரே பார்த்துருக்கு. அப்ப அந்த தைரியம் எப்படி கொடுத்தாங்க அந்த போலீஸ்க்கு? அந்த அவங்க உண்மையிலேயே மனிதர்களா இல்ல மிருகமாங்கிறது நமக்கு தெரியலையே. இந்த வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து இந்த மேட்டா நிறுவனத்துக்கு அனுப்பி அந்த இதையும் வெரிஃபை பண்ணி உண்மையிலே யார் அந்த கல்பரேட், மேல இருந்து தகவல் கொடுத்த சார் யார்? 24 வருஷத்துக்கு முன்னாடி சார், 24 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல கஸ்டடி டார்ச்சர்ல கொல்லப்பட்ட ஒரு நபருக்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் போலீசார் இன்று மேல்முறையீடு சென்று அந்த மேல்முறையீட்டில் ஜாமீன் கேட்கிறாங்க. 24 வருஷம் அவங்க உள்ள இருக்காங்க சார். அவங்க என்ன பாயிண்ட்? பொதுவாக களவாணி பயலும் கள்ளப்பயலும் தான் வண்டி நம்பரை மாத்திட்டு சுத்தி திருவாங்க. மக்களை காக்க வேண்டிய காவல்துறையை நீ நம்பர் பிளேட்டை மாத்தின்னு சொல்லி என்னால் நம்பவே முடியல தம்பி அப்படின்னு அவர் சொன்ன மறுநாள் சிபிஐ அதை விசாரிச்சு கண்டுபிடிச்சு 2 நம்பர் பிளேட்டையும் ஃபிளாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. மக்களை காக்க வேண்டிய காவல்துறை குண்டாசுகளாகவும் ரவுடிகளாகவும் மாறி ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து கொலை செய்தது மிகப்பெரிய கொடூரம். இந்த தமிழகத்தில் இனிமே நடக்கக்கூடாது. நேயர்களே வணக்கம், நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வழக்கறிஞர் மாரேஷ்குமார் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு இப்போ விசாரணை செஞ்சுட்டு வராங்க. என்ன ஸ்டேட்டஸ் சார், கரண்ட் ஸ்டேட்டஸ்? சார் ஏற்கனவே 2-3 முறை நீதிமன்றத்தில் வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. நேற்று இந்த வழக்கு மறுபடியும் பட்டியலிடப்பட்டிருந்தது. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, சிபிஐக்கு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தமிழக அரசு ஒப்படைக்கணும். ஏற்கனவே போன முறை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படி திரு சுந்தர் ஜலால் என்ற அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்கொயரி பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சுருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையல் மாதிரியே நடத்திட்டார். இது இந்த சிபிஐக்கும் சரி, போலீஸே ஒருவேளை அந்த வழக்கை விசாரிச்சிருந்தா கூட இனிமேல் வரப்போகிற ட்ரையலுக்கு அவரோட என்கொயரி ரிப்போர்ட் பெருமளவில் பேசப்படும். பெரிய வேலையை அவர் பண்ணி முடிச்சிட்டாரு, மிகப்பெரிய வேலையை பண்ணிட்டாரு. அவர் எல்லா விட்னஸையும் கூப்பிட்டு மேக்ஸிமம் விசாரிச்சிட்டாரு. அவங்க அம்மா அப்பா அது போக அந்த சுற்றுப்பகுதியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் எடுத்துட்டாரு. நிவேதா முதல் உட்பட எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிச்சிட்டாரு. இந்த எல்லா ரிப்போர்ட்டையும் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ்ட்டு இருந்த எல்லா ஆவணங்களையும் சிபிஐட ஒப்படைக்க சொல்லி போன முறை உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவில் மெயினாக நேற்று ஃபோக்கஸ் பண்ணதில் என்னென்னா, நாங்கள் சிபிஐட்ட இதை நீங்கள் ஒப்படைச்சிருங்க, அது போக எவ்வளோ காம்பன்சேஷன், அந்த இறந்த பையனுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் உங்களால் கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விசாரணையில் போன தடவைக்கு முந்தின வந்த விசாரணையில் தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, சார் நாங்கள் பட்டா 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்கோம், வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம், அதனால் நாங்கள் பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் அதை ஒத்துக்கலை. நீங்கள் கண்டிப்பாக பணம் மானிட்டரியாக கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி தான் வாய்தா போட்டிருந்தாங்க. வாய்தா போட்ட பிற்பாடு என்ன பண்ணாங்க, இந்த வாய்தாலேருந்து இப்போ நேற்று விசாரணைக்கு வருகின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 7.5 லட்ச ரூபா பணத்தை போய் தமிழக அரசு சார்பாக கொடுத்ததாகவும் அதுக்கு ஒரு ஜிஓ நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் சப்மிஷன் வச்சாங்க. ஆனால் நாங்கள் என்ன சப்மிஷன் எடுத்துகிட்டு போனோம்னா, இதே போன்ற ஒரு வழக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒருத்தரை அடித்து டார்ச்சர் பண்ணப்படுறார். அவர் அவரோட பிறப்புறுப்பில், இந்த கேஸில் பிறப்புறுப்பில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை பண்ணியிருப்பாங்க, தேய்ச்சிருப்பாங்க, மூஞ்சி வாயிலெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரிவீல் ஆகிருக்கும். ஆனால் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு அவரோட பிறப்புறுப்பவே அறுத்து எடுத்திருப்பாங்க. அறுத்து எடுக்க முடியும் இல்லை, பவுடரை போட்டுட்டு அந்த பிறப்புறுப்பில் அதை கட் பண்ணி எடுத்த மாதிரி அந்த வழக்கு. அவர் சாகலை, உயிரோடு இருக்கார். அவர் நீதிமன்றத்தை நாடுறார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி அந்நியாரம் என்ன எஃப்ஐஆர் போடப்படுதுன்னா, தற்கொலை முயற்சி பண்ணார் அப்படின்னு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த காயம்பட்ட நபர் மீதே வழக்கு போடப்படுகிறது. அதன் மேல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதில் 21ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, 50 லட்ச ரூபா காம்பன்சேஷன்
அதாவது டார்ச்சர் செய்யப்பட்ட நபருக்கே 50 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சு அந்த வழக்கையும் சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் மேற்கோள் காட்டி காமிச்சு பேசணும். இந்த மாதிரி உயிரோடு இருந்து டார்ச்சர் செய்யப்பட்ட நபருக்கே அந்த உச்சநீதிமன்றம் வந்து 50 லட்ச ரூபா கொடுக்க சொல்லியிருக்கு. இதில் வந்து ஒரு உயிரே வந்து போயிடுச்சு, உயிருக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதனால சுப்ரீம் கோர்ட் உத்தரவை பின்பற்றி நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷனாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் நாங்கள் அதை வந்து உள்ளே சப்மிட் பண்ணோம். நீதிபதிகள் அதை வாங்கி பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இவர் கொடுக்குறது கரெக்டு தான், இந்த தொகை 7.5 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன் நீங்கள் வந்து அதாவது நம்ம கள்ளக்குறிச்சியை குறிப்பிடாமல் நீதிபதிகள் நாகரிகமாக சொன்னாங்க, எங்கள் நாட்டில் எவ்வளவோ மரணங்கள் நடக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் கூட கொடுத்துருக்கீங்க. அதோட அர்த்தம் வந்து கள்ளக்குறிச்சி கொடுத்தது அவங்க வந்து நீதிமன்றத்தில் அதை குறிப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. நிறைய மரணங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இது ஒரு போலீஸாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு அப்பாவி இளைஞன். இவன் மேலே இதுக்கு முன்னாடி வழக்கு கிடையாது, இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு மோசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா மேலே பல்வேறு புகார்கள். அது கொஞ்சம் சொல்லுங்க சார், அவங்க எவ்வளோ கேசஸ் அவங்க மேலே இருக்கு சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா மேலே குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 கேஸுக்கு மேலே சொல்கிறாங்க சார். பூரா திருமங்கலத்தை சுற்றி தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு வேலையை வாங்கி தருவதாக செய்யப்பட்ட மோசடி. இப்போ சிவில்ன்றதால அது வந்து சிவில் கேஸ் கிடையாது சார், கிரிமினல் கேஸ். ஓகே, எல்லாமே இவங்க மேலே கிரிமினல் கேஸ் இருக்கும்போது ஏன் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலன்றதா கேள்வி. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, இப்போ ஏன் எடுக்காமல் இருக்காங்க? அதுதான் மில்லியன் கேள்வியாக இருக்குது. அப்படி அந்த அம்மா கிட்ட என்ன பவர் இருக்குன்னே தெரியல. போலீஸ் பயப்படுதா இல்லை போலீஸை வந்து போக விடாமல் யாராவது ஒரு சக்தி தடுத்து நிறுத்துறாங்களாங்கிறதே தெரியல சார். பொதுவாகவே சார் உயர்நீதிமன்றத்துலையும் சரி மித்த நீதிமன்றங்களையும் இந்த வேலையை வாங்கி மோசடி செய்த வழக்கு வந்து ரொம்ப கடுமையாக எடுப்பாங்க. அந்த மாதிரி ஏமாற்றுறவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்காது. செந்தில் பாலாஜி உள்ள இருந்தாரு கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள். இப்போ வந்து அவரோட பதவியே இழந்துட்டு இன்னைக்கு ரோட்ல இருக்கிறது காரணம், மெயினான காரணம் செந்தில் பாலாஜியோட ரொம்ப பவர்ஃபுல் ஆயுதமான வச்சிருக்கிறவர் நிக்கிதா அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவர் கூட தண்டனை அனுபவிச்சு உள்ள போயிட்டு வந்துட்டார். இந்த அம்மா நெருங்கவே முடியல. இந்த அம்மா மேல பல்வேறு புகார்கள், திருமண மோசடி சொல்றாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க, திரும்ப மாரன்ஜின்னு சொல்லி அவரே பவர்ஃபுல்லான அவரே அந்த அம்மா ஆட்டையை போட்டிருக்கு. இப்படி பல்வேறு புகார்கள் வருது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை அந்த அம்மாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை சார். 2011 பதியப்பட்ட வழக்கு சார். இந்த அம்மாவுக்கு எதிராக ஒரு வழக்கு பதியப்பட்டால் 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணுங்கிறது சட்டம். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடல சார் போலீஸு. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடாமல் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த அம்மா பேட்டி கொடுக்குது, நான் வந்து போலீஸ் விசாரிச்சிச்சு, நான் குற்றமற்றவன்னு சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்கன்னு அந்த அம்மா ஒரு பேட்டியில் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடலை. அதே போல் சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல் ஒரு வழக்கு பதியப்பட்டு சார்ஜ் ஷீட் நீங்கள் போடலைன்னா அதை காக்னிசன்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க நீதிமன்றத்தில். அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஓப்பன் கோர்ட்டில் கூப்பிட்டு நீங்கள் இதுக்கு வந்து இந்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லை கேஸ் நடத்த போகிறீங்களான்னு கேட்பாங்க. அந்த காக்னிசன்ஸே எடுக்க முடியாதுங்கிறது சட்டம். அது ஒரு பார் இருக்குது. அப்படி இருக்கும்போது போலீஸ் வேண்டுமென்றே இந்த 2011 பதியப்பட்ட வழக்கை இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடாமல் பெண்டிங் வச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா அதில் ஜாமீன் எடுத்துச்சா எடுக்கலையா தெரியல, ஜாமீனுக்கு கண்டிஷன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா வச்சிருக்கா எதுவும் தெரியல. ஆனால் புகார்தாரர் ஒரு பிரின்சிபல் என்னோட மாணவன் சொல்லி அவர் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாரு. பேசிட்டு இருக்காப்புல, என்னை ஏமாற்றி என்கிட்ட படிச்சுட்டே ஏமாற்றி காசு வாங்கிட்டு ஆமாம் வாங்கிட்டு போயிட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இது வரைக்கும் அந்த அம்மாவை கூப்பிட்டு இது சம்மந்தமாக, அதாவது இந்த ஃபோர்ஜரி, ஜாப் ராக்கெட்டிங்கு, அரசு வேலையை வாங்கி தருவதாக மோசடி செய்தது சம்மந்தமாக இது வரைக்கும் அந்த அம்மா கிட்ட போலீஸ் விசாரணை நடந்ததா ஒரு செய்தித்தாளில் கூட நம்மளால பார்க்க முடியல. இந்த அம்மாவோட அந்த 2011 காலகட்டம் தான் அந்த அம்மா மேலே கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்லேயே தெளிவாக பார்த்தீங்கன்னா, துணை முதல்வருக்கு நெருக்கமாக இருப்பதாக கூறி என்னிடம் பணத்தை வாங்கி மோசடி செய்தார் அப்படிங்கிறதா சார் கண்டென்ட். யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சருக்கு நெருக்கமானவரா நிக்கிதா. அதுதான் வந்து இப்போ எல்லாராலையும் கேட்கப்படுது. ஒருவேளை அந்த அதிகாரி ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த அதிகாரி ஃபோன் பண்ணி சொன்னார்னு பல்வேறு யூகங்களில் கேள்விகள் அடிபட்டு இருக்கு. ஒருவேளை இவங்களே வந்து நான் சிஎம்முக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்லி கூட அந்த அதிகாரிகளை மிரட்டினாங்களா அப்படிங்கிற $1,000,000 கொஸ்டினும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. பேட்டி கொடுக்கும்போது நான் வந்து அவங்களோட ஆட்சியில் தான், திமுக ஆட்சியில் தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு, நான் ரொம்ப நீதி நேர்மையில் தான் நான் வந்து வேலைக்கே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாரோ ஒரு முக்கியமான அமைச்சரின் நெருக்கமானவராக கூட இருந்திருக்காங்க. ஆனால் அந்த அம்மா வந்து தான் வந்து நேர்மையான முறையில் பரீட்சை எழுதி இந்த பணிக்கு வந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக சார் அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா, அரசு வேலையில் இருக்கும் பொழுதோ இல்லை அரசு வேலை சேர்றதுக்கு முன்னாடியோ அவர்கள் மீது குற்ற வழக்குகள் இருந்தால் அவங்கள அரசு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ 2011 இந்த அம்மா மேலே கேஸ் இருக்குது.
அதுக்கு அடுத்த கட்ட காலகட்டத்தில் தான் இந்த அம்மாவுக்கு அரசு வேலை வந்து கிடைச்சிருக்கு. அப்போ வெரிஃபிகேஷனில் எப்படி இதை மிஸ் பண்ணாங்க? ஒரு குற்ற பின்னணி உள்ள நபரை, இதுவும் மிகப்பெரிய கேள்வி. ஆமாம், ஒரு குற்ற பின்னணி உள்ள நபரை எப்படி ஒரு ஆசிரியராக நியமனம் பண்ணுச்சு அரசு அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. சரி, ரைட்டு, வேலையை கொடுத்துட்டீங்க, வேலை பார்க்குது. ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர், இவர் மேலே பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வரல, போலீஸ் விசாரணையில் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேஜில் கூட கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு 17B சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிட்டா நீங்கள் அரசு பணியில் வேலை செய்வதற்கு தகுதி இல்லாத நபர், உங்கள் மீது துறை ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி அவரோட மேல் அதிகாரி, இப்போ அவங்க வேலை பார்க்குறது ஒரு காலேஜாக இருந்தால் பிரின்சிபலோ இல்லை அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனோ அவங்க ஒரு சார்ஜஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் அவங்க மேலே புகார் வருது, ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது துறை ரீதியாக? ஏன் நீங்கள் வழக்கு முடியும் வரை இந்த கல்லூரியில் நீங்கள் வேலை பார்க்காம நீங்கள் வீட்டில் வேலை நிறுத்தம் கூட செய்யலாம், ஏன் பண்ணலை? அதுவும் மிகப்பெரிய கேள்வி. கடைசி பார்த்தா இந்த டாக்டர் நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்டே உண்மையா பொய்யாங்கிற கேள்வியே அனலைஸ் பண்ணாமல் இந்த அஜித் குமாரை, எந்த பின்னணி இல்லாத ஒரு அஜித் குமாரை அடித்து கொலை பண்ணி 9.5 பவுன் நகை காணாமல் போயிடுச்சுன்னு அந்த அம்மா கொடுக்குது. அதாவது பொதுவாகவே போலீஸு ஒரு வழக்கில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறாங்கன்னா அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இவர் உண்மையிலேயே குற்றம் பண்ணியிருப்பாரா, குற்றம் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு பக்கம் ஒரு நியாயம் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. அந்த அம்மா வருது, சேரை தள்ளிட்டு போகிறதுக்கு 500 ரூபா கேட்டதா சொல்கிறாங்க, திரும்ப வந்து விடும்போது சாவியை கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த பையன் காரே எனக்கு ஓட்ட தெரியாதுங்கிறான், ஆனால் அவன் தான் எடுத்துகிட்டு போய் காரை நிப்பாட்டினாங்குது இந்த அம்மா. வேற ஒரு ஆள் நிப்பாட்டினதா சொன்னாங்க, அதுவும் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, $1 மில்லியன் கொஸ்டின். நீதிமன்றத்தில் வரும்போது நீதியரசர் கேட்டார், ஏன் சார் அரசு தரப்பை பார்த்து, சார் 9.5 பவுன் நகையை காருக்குள்ளே வச்சுட்டு கார் சாவியை நான் பார்க் பண்ண கொடுத்துட்டு போனேன்னு சொன்னேன், இது எப்படி சார் நம்புற மாதிரி இருக்கு? இன்னைக்கு 9.5 பவுன் நகையோட வேல்யூ என்ன சார்? இது நம்புற மாதிரியே இல்லையே சார். நீங்கள் கொடுத்துட்டு போவீங்களா இந்த மாதிரி காருக்குள்ளே நகையை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு, இந்தாப்பா தம்பி காரை பார்க் பண்ணி கொடுத்துட்டு போவீங்களா? இது நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் விசாரணையில் சொன்ன கருத்து. ஓகே, சரி, இதை எடுத்துக்கிட்டு போலீஸார் இப்போ என்ன பண்ணுறாங்க? எதுவுமே பண்ணல, சைலண்ட் மோட்ல இருக்கு, ஃப்ளைட் மோடு போயிருச்சு. நீதிமன்றம் கேட்டும் அவங்க இது வரைக்கும் போலீஸார் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அப்போ நீதிமன்றத்து மீது பயம் இல்லை காவல்துறை? பயம் இல்லையா, இல்லை என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தெம்பும் திறனியுமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அது நமக்கு விட தெரியல. ஓகே, அடுத்தடுத்த விசாரணையில் நீதிமன்றம் இன்னும் கெடுக்குப்பிடிகள் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எப்படி அதிமுக ஆட்சியில் வந்து இவருக்கு தூத்துக்குடியில் அநியாயம் நடந்துச்சுன்னு சொல்லி பெரிய இஷ்யூவாக்குனாங்களோ, அதே மாதிரி வந்து டிஎம்கே ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இதில் நடந்த கொடுமை பார்த்தீங்கன்னா மிக மோசம். ஓகே சார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டு போய் விசாரித்து செஞ்சு பண்ணாங்க சார். இது ஓப்பன் பப்ளிக்கு, பல்வேறு இடங்களுக்கு இந்த பையனை கூட்டு போனதா சொல்றாங்க. 5-6 இடம். இப்போ இந்த சிபிஐ கூட ஒவ்வொரு இடத்துக்கும் புளியந்தோப்பு, என்னென்ன இடம் என்னென்ன விசாரணை இப்போ போயிட்டு இருக்கு. புளியந்தோப்புல கொண்டு போய் அவன் தம்பியை வந்து அந்த பையனை மாதிரியே நடிக்க சொல்லி டிராமா பண்ண சொல்லி பண்ணி எடுத்திருக்காங்க. அது போக கோசாலை அப்படிங்கிற இடம் தான் மெயினான இடம், அந்த பையன் வீடியோ எடுத்த இடம். அது கோயிலுக்கு பின்னாடி உள்ள ஒரு இடம் சார். சார், இவனை அடிக்கும்போது ஐயோ அம்மானு கத்துனதை ஊரே பார்த்துருக்கு. ஓகே, அப்போ அந்த தைரியம் எப்படி கொடுத்தாங்க அந்த போலீஸுக்கு? அந்த அவங்க வந்து உண்மையிலேயே மனிதர்களா இல்லை மிருகமாங்கிறது நமக்கு தெரியலையே. இது ரொம்ப கொடுமை இல்லையா? ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கும் பொழுது, நீதிமன்றங்கள் இருக்கும் பொழுது போலீஸாருக்கு இவ்வளோ தைரியம் எப்படி சார் வருது? ஒருத்தனை ஓப்பன் பிளேஸில் வச்சு அடிக்கிறதுக்கு. சரி, நீங்கள் அடிங்க. இப்போல்லாம் நம்ம வந்து நிறையா இதில் சோசியல் மீடியாவில் பார்த்து நம்மளே வந்து நம்ம கமெண்ட்ஸ் போடுறோம். திருட்டு வழக்கில் கைதானவர் வலிக்கு விழுந்து கை ஒடிந்தது, பாலியல் வழக்கில் இந்த மாதிரி சென்றவருடைய கால் ஒடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிரிச்சிருக்கோம். ஆனால் இது எக்ஸ்ட்ரீம் லெவலாக போய் உயிரே போகிற அளவுக்கு அது உண்மையிலே நடந்ததா நடக்கலையாங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். விசாரணை அமைப்புகள் அதுக்காக தான் இருக்குது, நீதிமன்றங்கள் அதுக்கு தான் இருக்குது. தண்டனை கொடுக்கப்படலாம். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒருத்தர் போய் தான் குற்றமற்றவர் இல்லை அப்படிங்கிறத கீழே தண்டனை கொடுக்கப்பட்டவர் நிரூபிச்சுட்டு வர்ற காலம். ஒரு குற்ற பின்னணி இல்லாத அஜித் குமாரை இப்படி ஓப்பன் பிளேஸில் வச்சவங்க அடிக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? மிளகா பொடி, அந்த பையன் தண்ணி கேட்குறான், தண்ணியில் மிளகா பொடியை மிளகா தூளை கலந்து இந்தாடா குடிடான்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் விட்னஸ் கொடுத்துருக்காரு சார். அது இதோட மோசம், வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு கஞ்சா கொடுத்ததா சொல்கிறாங்க சார். அந்த பையனுக்கு இவனுக்கு குடிப்பழக்கமே இல்லைங்கிறாங்க அவங்க குடும்பத்தில். அந்த பையனை போய் அவன் பார்க்க போகும்போது கஞ்சா வடை அடிச்சது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இப்போ வந்து பிரைமரி ரிப்போர்ட் தான் வந்திருக்கு, மேஜர் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. போன ஹியரிங்கில் வந்து சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்டில் மேபி அது ரிவீல் ஆகலாம். பிரைமரி ரிப்போர்ட்டில் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், ஒரு ஃப்ளூயிட் இருந்தால் சொல்கிறாங்க.
அது வந்து சாராயமா கூட இருக்கலாம் சார். அரசு விற்கக்கூடிய மதுபான சாராயமா கூட இருக்கலாம். ப்ரௌன் கலர் லிக்விட் இருந்தது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்க. ஓகே, இது வந்து பிராண்டியா ஆர் சாராயம்னா பட்ட சாராயமா? இல்ல இதுதான் அரசு ஏதோ ஒண்ணு. அதாவது வழி தெரியாம இருக்க சொல்லுவாங்கல்ல, இந்த வழி தெரியாம இருக்க குடிக்கிறோம், வழி கொடுத்தா வழி தெரியாம அவனுக்கு இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. ஓகே, ஆனா அந்த ரிப்போர்ட் மிஸ்ரா ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. வழக்கமா எப்படின்னா முதல்ல உடற்கூறாய்வு நடக்கும் பொழுது உடரை வந்து துண்டு துண்டா வெட்டி எங்கெங்க காயங்கள் இருந்துச்சு, எவ்வளவு இன்ஜில் இருந்துச்சுங்கிறத நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஆனா உள் பாகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ விஷம் லேபுக்கு அனுப்புவாங்க. ராமநாதர் எங்களுக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் ராமநாதத்தில் அந்த டெஸ்ட் லேப் இருக்கு, அடிஷனல் டைரக்டர் ஆஃப் அந்த லேப் இருக்கு. அந்த லேபுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. வழக்கமாக அது 2-3 மாதம் ஆகும். ஆனால் நீதிமன்றத்தோட இப்போ உத்தரப்படி ஒரு வாரத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துங்கிறது இன்ன வரைக்கும் ரிவீல் ஆகலை. இது சிபிஐ விசாரிக்கும். உண்மையிலேயே அந்த பையனுக்கு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது சிபிஐ அந்த இதில் விசாரணை பண்ணுவாங்க. சிபிஐ எந்த அளவுக்கு இப்போ விசாரணை போயிட்டுருக்கு? அந்த செருப்புலாம் கூட கண்டுபிடிச்சி எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணதை சொல்லி செய்திகள் வந்துச்சு. என்ன நடக்குது சார்? சிபிஐ பொறுத்த வரைக்கும் சென்னை டெல்லியிலேருந்து ஒரு 10-15 பேர் கொண்ட குழு வந்து வந்திருக்காங்க. ஓகே, அதில் இவங்களை லீட் பண்ண போகிறது ஹெட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு எஸ்பி தலைமையிலான ஒரு நபரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக ஒரு டிஎஸ்பி லெவல் கேடர் ஆஃபீஸர் நியமனம் பண்ணப்பட்டிருக்கார். இப்போ அவங்க விசாரணையை துரிதப்படுத்திட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா 2 வழக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. 303/2025 தான் முத என்ன ஆகுது, இந்த பையன் வலிக்கு விழுந்ததாகவும் இவருக்கு வலிப்பு வந்து இறந்து போனதாகவும் அது ஒரு எஃப்ஐஆர்ல அது இருந்தது இல்ல. எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர்ல அதான் கம்ப்ளைண்ட் வலிப்பு வந்ததா தான் சொன்னாங்க. அதுல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 நபர்கள் இருந்ததா கம்ப்ளைண்ட்ல அவரே எழுதியிருக்காரு. ஓகே, ஆனால் 5 பேர் தான் முதல்ல சேர்க்கப்பட்டாங்க. இதை நாங்கள் நீதிமன்றத்தில் முதல் தடவை வரும்போதே சொன்னோம். அவர் கம்ப்ளைண்ட்லேயே நாங்கள் 6 பேர் அழைச்சிட்டு போனோம், இவர் வலிக்கு விழுந்துட்டாருன்னு இருக்கு. அந்த ஒரு நபர் யார்? நிவேதா மாதிரி அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானாலோ அவரை ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அரசு தரப்புல சொன்னாங்க அவர் டிரைவருங்க, அதனால நாங்கள் அவர் சேர்க்கலை அப்படின்னாங்க. சார் வழக்கமாக ஒரு வழக்குன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த வழக்கு விட்டுருங்க, காமனாக ஒரு வழக்கு. ஒரு நபரை காரில் தூக்கிட்டு போய் அடிச்சு கொள்றாங்க. கார் டிரைவரை போலீஸ் விட்டுருமா சார்? அக்யூஸ்டா சேர்க்காம விட்டுருமா? அவர் தானே அக்யூஸ்டா. அப்போ சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே, அவர் அக்யூஸ்டாவே சேர்க்கலை. இப்போ ஆனால் சிபிஐ இந்த விசாரணைக்கு எடுத்த பிறகு அவரை கூப்பிட்டுக்கிட்டு தான் எல்லா இடமும் போகிறாங்க. ஏன்னா டிரைவர் தானே அந்த பையனை கூப்பிட்டு ரவுண்ட் அடிச்சது. நீயே காட்டுப்பா தம்பி, நீயே காட்டு, எங்கெங்க போன, எங்கெங்க அடிச்சிங்க, எங்கெங்க போச்சு உங்க வண்டின்னு காமிக்கிறாங்க. அவரும் கண்டிப்பாக குற்றவாளியாக சேர்க்கப்படலாம். ஒரு துரும்பளவு கூட குற்றம் செஞ்சதுல அவருக்கு துணை இருந்துச்சுன்னா அவரை கண்டிப்பா சேர்க்கணும்ல. வழக்குல குற்றத்தை தடுக்காம இருந்தது ஒரு குற்றம் தானே கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா அவர் சொல்லியிருக்கலாம், ஐயா பாவம் ஏன் நீங்க பண்ணாதீங்க, என்னால் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, நான் வண்டி எடுக்க மாட்டேன் அவர் சொல்லியிருந்தாருன்னா பல்வேறு இடத்துக்கு அவங்களால கூட்டிட்டு போயிருக்க முடியுமா? அட்லீஸ்ட் அங்கனையாவது இவங்களுக்கு புத்தி வந்திருக்கலாம்ல. டிரைவர் முடியாதுங்கிறாருன்னு சொல்லி மேலதிகாரிக்கு தகவல் சொல்லிட்டு பிரச்சனை அங்கனையே முடிச்சு 5 இடத்துக்கு போகாமல் அடி வாங்காமல் இருந்திருப்பான்ல அந்த பையன். தடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் சொன்ன பாயிண்ட் மாதிரி அவர் தடுத்துருந்துருக்கலாம். அதையும் தவறிட்டார். அவரை வழக்கில் சேர்க்கவே இல்லை. இப்போ சிபிஐ அவரை டேக்கன் ஓவர் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. அவரும் வழக்கில் சேர்க்கப்படலாம். சரி, இதுக்கு அடுத்து ஒரு 5 கான்ஸ்டபிள், இவங்க எல்லாருமே கான்ஸ்டபிள் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் தான் சார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு போலீஸ் துறைங்கிறது வந்து ஒரு உயர் அதிகாரிக்கு கீழ்படுகிறது தான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்ட். சல்யூட் அடிப்பாங்க. ஒபே த ஆர்டர் தான். இது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம படங்கள்லையும் பார்த்துட்டு இருக்கோம், ரியாலிட்டிலையும் அதே நடக்கு. உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வரும்போது ஒரு கான்ஸ்டபிளால உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஐயான்னு தான் கூப்பிடணும். அது வேற சட்டமாக்கப்பட்டிருக்காது, எழுதப்படாத சட்டம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அவங்க நாங்களா தான் அடிச்சோம் ஸ்டேட்மெண்ட் வாங்கப்பட்டிருக்கு சார். மேலதிகாரி யாருமே சொல்லல. எப்படி சொல்லுவாங்க? நாங்களா போய் பிடிச்சோம், நாங்களா அடிச்சோம், நாங்களா கொண்டோம்னு ஒத்துக்க சொல்லி அந்த குடும்பத்தை கம்பல் பண்ண அந்த நபர்களை கம்பல் பண்ணியிருக்காங்க சார். இதுவரைக்கும் அவங்க வாயிலிருந்து உயர் அதிகாரிகளை சொன்னாங்களா சொல்லலையாங்கிறது சிபிஐ விசாரணையில தான் தெரியும். ஆனால் அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, துளியளவு கூட வாய்ப்பு கிடையாது. இது ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இன்வால்வ் ஆகிருக்குதா சொல்லி என்ட்ரி டிபெண்ட் வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக லதா ஐஏஎஸ் அவர்களுடைய பின்னணி, அவங்களுடைய தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவர் இல்லாமல் ஒரு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லி பேட்டியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து உடனடியாக நடக்குதா? மற்றவர்கள் மீது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது? குறிப்பாக அந்த நிகிதா மீது வழக்கு பதிவு செய்யப்படலை, அவங்க மீது எந்த நடவடிக்கையும், வழக்கு பதிவை விட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது சார். முதல்ல இருந்தே இந்த பேச்சு அடிபடுது. அதாவது உயர் அதிகாரிகளோட அழுத்தம் இல்லாமல் எஃப்ஐஆரே போடாமல் சார். வெள்ளிக்கிழமை சம்பவம் நடக்குது, சனிக்கிழமை வரைக்கும் அந்த பையனை வச்சு அடிச்சிருக்காங்க. சனிக்கிழமை மதியானம் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டதா அவங்க கொடுக்கப்பட்ட எஃப்ஐஆரில் இருக்குது. எஃப்ஐஆரில் இந்த பையன் அக்யூஸ்டே கிடையாது.
சார் அக்யூஸ்டே இல்லாதால போலீஸ் எப்படி தூக்கிட்டு போய் அடிச்சிச்சு, ஒரு பெரிய கேள்வி. சரி அடிச்சிட்டாங்க, கொலையும் பண்ணிட்டாங்க, எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு யூகிச்சு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி யாரோ மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரி டிஎஸ்பிக்கு நேரடியாக பேசி, எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க, எப்படியாவது ரெக்கவரி காமி, பணத்தை எப்படியாவது அந்த நகையை வந்து மீட்டு கொடு அப்படின்னு அழுத்தம் கொடுக்காமலே ஒழிய இது நடந்திருக்காது. ஆனால் நீதிமன்றம் கடந்த முறை வரும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் சிடிஆர் ரிப்போர்ட்டு நிக்கிதாவோடது, அந்த 5 அக்யூஸ்டோடது, டிஎஸ்பியோடது, எஸ்பியோடது எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அடுத்த முறை நாங்கள் அதை நீதிமன்றத்தில் சொல்ல போகிறோம் சார். இப்போ நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஓகே சார், இப்போ யாருமே ஃபோன் காலில் பேசுறதே இல்லை, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வாட்ஸ்அப் காலை தவிர எவனுமே எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை சார். வாட்ஸ்அப் காலை சிடிஆர் எடுக்க முடியாதா? வாட்ஸ்அப் காலை எடுக்க சொல்லி நாங்கள் அடுத்த முறை மனு போட போகிறோம். இந்த சம்பவம் முழுக்க வாட்ஸ்அப் காலில் பேசப்பட்டு தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ எங்களோட யூகம். வாட்ஸ்அப் காலு, ஃபேஸ் டைமு, இதை தான் பூரா யூஸ் பண்ணுறாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த சிடிஆரில் மிஸ் ஆனால் கூட இந்த வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து இந்த மேட்டா நிறுவனத்துக்கு அனுப்பி அந்த இதையும் வெரிஃபை பண்ணி உண்மையிலே யார் அந்த கல்பரேட், மேல இருந்து தகவல் கொடுத்த சார் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது யார் இந்த சார்னு ஒரு மேட்டர். ஆமா கண்டிப்பா ஒரு யார் இந்த சாரா யார் இந்த மேடம்ன்றது ரெண்டுல யார் வேணாலும் இருக்கலாம். மேடம் சார் யார் வேணாலும் போட்டுக்க வேண்டியதான் நம்ம. ஓகே சார், அடுத்த கட்ட நகர்வா என்ன நடக்க இருக்குது இந்த கேஸ்ல? சார் இப்போ சிபிஐ அவங்க கைவசம் எடுத்துட்டாங்க. நீதிமன்றமும் சிபிஐக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 20/8/2025 நீங்க விசாரணை 1 மந்த்துக்குள்ள விசாரணை முடித்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல்டுனா ட்ரையல் ஆரம்பிச்சிடும். நீங்கள் ட்ரையல் ஆரம்பிச்சிட்டா இப்போ வரைக்கும் அவங்க யாரும் பெயில் போடலை. சாத்தான்குளம் கேஸ்லேயே அவங்க இன்னும் பெயில் கிடைக்காம இன்னும் லோன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. 5-6 வருஷம் மேலே நினைக்கிறேன். 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பெயில் கிடைக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் யாரெல்லாம் இதில் சேர்க்க போகிறாங்கன்னு தெரில சிபிஐ. நீங்கள் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஒரு வேளை தொடர்பு கொண்டிருந்தா அதுக்குரிய ஆவணங்கள் சிபிஐக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் மீதும் விசாரணை வளையம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த அப்பாவி அந்த கான்ஸ்டபிள் ஒபேத ஆர்டர்னு சொன்னீங்களே, அதை செஞ்சதுக்காக அவங்க பனிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் போட்ட நபர்கள் கண்டிப்பாக அந்த விசாரணை வளையத்துக்குள்ள வரணும் சார். இந்த சம்பவம் நடந்த பிறகு கூட நிறைய அதிகாரிகள், எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க போலீஸ் துறையில் வந்து நல்லவர்கள் கண்டிப்பாக இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபோன் பண்ணி என்ன மாதிரி சார் எவ்வளவோ வந்து நடக்குது, நாங்களாவே செய்கிறோம், யாரோ ஒரு ஆள் சொல்கிறான் நாங்கள் செய்கிறோம், இப்படி தான் அவங்களும் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் வருத்தப்படுறாங்க. அதனால் யாரோ சொல்லாமல் அந்த 5 பேர் செஞ்சுருக்கவே மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ கேஸு நிலுவையில் இருக்குது. நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வரும்பொழுது அழகாக வந்து நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கறிஞர் வந்து சொன்னார், நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், 5 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டோம், டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இன்ஸ்பெக்டரை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம், எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டோம் நாங்கள். இல்லை அவர் நல்ல மனுஷனா யார் மீன்ஸ் வந்து எஸ்பி வந்து ஓரளவுக்கு ஓகே ஆனஸ்ட் பர்சன் சொல்கிறாங்களா, அது உண்மையா? அது நீதிமன்றத்தில் வந்து அரசு வழக்கறிஞரும் சொன்னார். இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன். நான் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இன்னும் முடிச்சு வைக்கப்படலை. இந்த விசாரணை வளையம் போய்கிட்டு இருக்கையிலே எஸ்பி காத்திருப்போர் பட்டியலிருந்து டக்குன்னு கிரைம் பிரான்ச்சு குற்றவியலோட தலைமை இதுக்கு வந்து பதவி கொடுத்து இப்போ சென்னையில் கொடுத்துட்டாங்க, பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எப்படி வந்து நீதிமன்றம் வந்து இதே நிலைமை தான் சாத்தான்குளத்தில் இன்வால்வ் ஆன அந்த 17 பேருக்கும் நடைபெற்று இருக்கிறது. அவங்களுக்கும் ப்ரமோஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி வந்து நம்ம அதை வந்து ஜீர்ணிச்சுக்கிறதுனே தெரியல. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு சார். ஓகே, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், உயரதிகாரிகள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் இவன் பூரா உள்ளே போயிட்டான், ஜெயிலில் இருக்கான். சாத்தன்குளத்துலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் அப்ரூவராக மாற போகிறேன்னு சொல்லி ஸ்ரீதர் அவர்கள் வந்து அவர் வந்து இனிமேல் வந்து அவர் அப்ரூவராக மாதிரி என்ன போகிற அது சட்டத்தின்படி எப்படி போக போகுதுன்னு தெரியல, வெளியே வரணும்னு நினைக்கிறாரு, தப்பு பண்ணிட்டாரு. அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரை மாட்டி விட்டுட்டு அந்த உயரதிகாரிகள்லாம் போய் பதவியில் உட்காந்துக்கிட்டாங்க. இது நன்மையான போக்கா போகிறத வந்து எனக்கு வந்து தெரியல சார். ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் தப்பிச்சுக்குவாங்க, லோக்கலில் இருக்கிற சின்ன சின்ன அதிகாரிகள்லாம் மாட்டிக்குவாங்க சார். ஐபிஎஸ் அதிகாரி கூட அவனுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், நிறைய பதவிகள் இருந்திருப்பார், குடும்பம் குட்டி அந்தஸ்தோடு இருப்பாங்க. சார் இவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள் சார், 5 பேரோட நிலைமையை. இப்போ இதுலேருந்து காவல்துறை கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து கொஞ்சமாவது மனசாட்சியோட வேலை செய்யுங்க, உறுதியாக செய்யணுன்றது தான் இதனுடைய சாராம்சமும். இதுதான் முக்கியமாக வந்து இவங்க வந்து ஒரு பாடமாக எடுக்கக்கூடிய ஒரு செயல். அந்த கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா,
மேல இருந்து சொன்னா அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை மீறி நீங்க எதுவும் செய்யணும்னு நினைக்காதீங்க. இனிமே சட்டத்துக்கு உட்பட்டு நடங்க. உங்களுக்கும் இந்த நிலைமை தான்ன்றது கண்டிப்பா கேஸோட சாராம்சம் தான் சார். இன்னைக்கு காலையில நீங்க நியூஸ் பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு வழக்கு இது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது அப்பீல் போய் அந்த அப்பீல் வழக்குல சஸ்பென்ஷன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கோட தன்மை என்ன தெரியுமா? 24 வருஷத்துக்கு முன்னாடி சார், 24 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல கஸ்டடி டார்ச்சர்ல கொல்லப்பட்ட ஒரு நபருக்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் போலீசார் இன்று மேல்முறையீடு சென்று அந்த மேல்முறையீட்டில் ஜாமீன் கேட்கிறாங்க. 24 வருஷம் அவங்க உள்ள இருக்காங்க சார். அவங்க இதெல்லாம் வந்து மறந்துட்டு போனோமா? இன்னைக்கு நியூஸ், காலையில் நியூஸ், ஹாட் நியூஸ். 24 வருடமாக நாங்கள் ஜெயிலில் வந்து இருந்து வருகிறோம் கஸ்டடி டெத்தில், எங்களோட தண்டனையை நிறுத்தி வச்சு எங்களுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்ட மனுவை இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி பண்ணியிருக்கு. காவல்துறை அதிகாரிகள் இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேலாவது திருந்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இந்த வழக்கில் வந்து நின்று இருக்கு. கண்டிப்பாக நின்றுருக்கு சார். அவங்க திருந்தணுங்கிறத விட தயவு செய்து மனுஷனாக மாறணும். நீங்கள் வந்து உயரதிகாரிகள் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை அடிக்கிறதும், மிளகாத்தூள், கரண்டு வைக்கிறது, பல்வேறு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லத்தியால் உள்ளங்காலில் அடிக்கிறது, நடக்க முடியாமல் அடிக்கிறது. தயவு செய்து நீங்கள் வழக்கு போட்டுட்டீங்களா, அவர் மேலே குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருங்க சார். நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும் சார். கொடுமையான தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்து உள்ளே போட்டு போகிறாங்க, இது பண்ணிட்டு போகிறாங்க நீதிமன்றம். நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்கிறீங்க? அடித்தவனை நீங்கள் வந்து ஒத்துக்க வைக்கணுங்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன நிர்பந்தம்? தயவுசெய்து அந்த காரியத்தை வந்து போலீஸார் வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். அஜித்குமார் வழக்கை விசாரிக்கும் போது பயன்படுத்தப்பட்ட வாகனத்துடைய நம்பர் பிளேட் வந்து ஃபேக் ஆனதுன்னு சொல்லி இப்போ விசாரணையில் தெரிய வருது. இது எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, இல்லை இதை கேட்டிருக்கீங்களா? இல்லை, இந்த போன முறை வழக்கு வரும்போது தான் அவரோட உறவினர் ஒருவரை எதர்ச்சியாக நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வழக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏற்பட்டது. அஜித்குமாரோட உறவினர் அவர் தான் சொன்னார், சார் இந்த மாதிரி நம்பர் பிளேட்டை வந்து மாற்றிருக்காங்க சார், நான் எஃப்ஐஆரை படித்து பார்த்தேன், ஆனால் வந்த வண்டியும் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது, இந்த இது இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கிட்ட சொன்னார். ஒருவேளை டிரைவராக இருந்தால் வண்டி நம்பர் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தம்பி சொல்கிற, இதை வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பொதுவாக களவாணி பயலும் கள்ளப்பயலும் தான் வண்டி நம்பரை மாற்றிட்டு சுற்றி தருவாங்க. மக்களை காக்க வேண்டிய காவல்துறையை நீ நம்பர் பிளேட்டை மாற்றின்னு சொல்லி என்னால் நம்பவே முடியல தம்பி அப்படின்னு. அவர் சொன்ன மறுநாள் சிபிஐ அதை விசாரித்து கண்டுபிடிச்சி 2 நம்பர் பிளேட்டையும் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதான் என்னால் யூகே முடியல. போலீஸ் எதுக்கு அந்த நம்பர் பிளேட்டை மாற்றணும்? ஒருவேளை இதே வேலையை கிரிமினல் வேலையிலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த வண்டின்றது தான் ஒரு டவுட்டு. எதுக்காகனாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் கூட ஒருவேளை நினச்சேன் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டிட்டாங்கிறதுக்காக மாற்றிட்டாங்களான்னு. ஆனால் அதோட உள் தன்மையை நம்ம இப்போ ரிவீல் பண்ண முடியாது. சிபிஐ தான் அதை கண்டுபிடிக்கும். ஏன்னா வந்து என்ன பர்பஸ்க்காக அதை மாற்றினாங்க, குற்ற செயல் செய்வதற்காகவே அதை மாற்றி அந்த வாகனத்தை பயன்படுத்தினார்களா அப்படிங்கிறதான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நேற்று அந்த வண்டியை போய் செக் பண்ணதில் உள்ள சீட்டு கட்டெல்லாம் இருக்குது. ரோட்ல விளையாடுறவனை பிடிச்சி உள்ள போடுறீங்கல்ல, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது நீங்க தானே. அப்ப காவல்துறை வாகனத்துக்குள்ள சீட்டு கட்டு பல்வேறு பொருட்களை எடுத்திருக்காங்க உள்ள இருந்து. இப்போ இவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. மக்களை காக்க வேண்டிய காவல்துறை குண்டாசுகளாகவும் ரவுடிகளாகவும் மாறி ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து கொலை செய்தது மிகப்பெரிய கொடூரம். இந்த தமிழகத்தில் இனிமே நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்கக்கூடாது சார். பல்வேறு மாநிலங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க சார், அங்கெல்லாம் வந்து கஸ்டடி டெத் அதிகம், இங்கெல்லாம் கஸ்டடி டெத் அதிகம். தமிழகத்தில் படித்தவர்கள் தான் அதிகம். தமிழகத்தை போல் படிப்பறிவு உள்ள மாநிலங்களா மற்ற மாநிலங்கள் இல்லை, கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு மினிமம் குவாலிஃபிகேஷனில் தானே வேலைக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தக்கன சட்டத்தை மதித்து நடக்கணும் இல்லையா? இனிமேல் 10ஆவதுலேருந்து 12ஆவது படிக்காத குடும்பத்தில் பெருசாக யாரும் இல்லை, எல்லாரும் மேக்ஸிமம் படிக்கிறாங்க. ஒரு டிகிரியாவது இருக்குது ஒரு ஃபேமிலியில். அஜித்குமார் அவர்கள் அடிபட்டு ரொம்ப சீரியஸான நிலையில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இறந்ததாக வந்து தகவல்கள் வெளியாச்சு. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. இப்போ இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் வந்து சிபிஐ தற்பொழுது ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து கைப்பற்றிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார். அதை எப்படி மேட்ச் பண்ணி அந்த எவிடன்ஸை அதை எப்படி கொலாபரேட் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போது எஃப்ஐஆர் போடப்பட்ட தேதி நேரம் எல்லாமே எஃப்ஐஆரில் இருக்கும். இப்போ இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்ன தன்மையில் அவரை தூக்கிட்டு போனாங்களா, நடந்து போனாரா அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். வீடியோ ஃபுட்டேஜில் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போதே இப்போ அந்த டாக்டரையும் ஒரு விட்னஸாக சேர்ப்பாங்க. டாக்டர் அந்த பையனை ஆட்டோவில் தூக்கிட்டு போகும்போதே அவருக்கு உயிர் இல்லை அப்படிங்கிறது ஆட்டோ டிரைவரோட ஸ்டேட்மெண்ட். கையை பிடிச்சி நான் தூக்குனேன், நாடி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இப்போது நீங்கள் உயிர் இல்லாதவனை நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போது கூட்டி போய் நீங்கள் அங்கேயே உயிர் இல்லை அப்படின்னு தெரிய வந்தால், அப்போ நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அந்த தேதிய நேரமும்
அதுவே ஃபேக்குன்னு இருக்கும்போது அப்போ நீங்கள் அடித்து கொலை பண்ணி சார், கொலையில் பல்வேறு விதங்கள் இருக்குது. நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது கோவத்தில் முன்கோவத்தில் அடித்து கொலை பண்ணுறது இருக்குது. ப்ரீ பிளான்டாக பிளான் பண்ணி கொண்டதில் ஒரு இது இருக்குது. ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் கொலை இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீதிமன்றம் பல்வேறு இதில் வந்து தீர்ப்புகளை மாற்றி கொடுக்கும், அதோட தன்மையை பொறுத்து. இப்போ நீங்கள் இந்த வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே பொய்ன்னு வச்சுக்கோங்களேன். செத்து போனவன் வந்து வலிக்கு விழுந்துட்டதா வந்து சாகிறதுக்கு முன்னாடியே அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான்னா அப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் அங்கே வந்து பேசும். சிபிஐ அதை கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தில் இவங்களுக்கு இவன் இறந்தது தெரிஞ்சே இந்த மாதிரியான ஒரு போலியான கம்ப்ளைண்ட் இவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சிபிஐ எடுத்துகிட்டு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இரவு அந்த பையன் வந்து அடித்து கொல்லப்படுகிற சனிக்கிழமை இரவு இறந்துட்டு தான் தகவல் வந்துருச்சு. அவங்க அம்மா மாலதி என்பவர், இந்த போலீஸார் தான் எங்களை அடித்தாங்க, இதை அடித்து என் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை கைப்பட அவங்க எழுதுனாங்கன்னு தெரியல, ஒரு வழக்கறிஞரோட உதவியோட அந்த காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டு புகார் கொடுத்துருக்காங்க சார். அந்த புகாரில் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை, சிஎஸ்ஆர் போடப்படலை. ஆனால் அடித்து கொலை செய்த ஒரு குற்றவாளி கொடுத்த வழக்கில் தான் 303 கிரைம் நம்பர் எஃப்ஐஆரே போடப்பட்டிருக்கு. அப்போது பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அப்போ போலீஸ் என்ன பண்ணுது, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டால் நம்மளோட போலீஸ்காரங்க மாட்டிப்பாங்க, ட்ரையலில் நமக்கு தண்டனை ஆயிரும்னு பர்பஸ்ஃபுல்லாக இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தூக்கி போட்டுட்டு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுவே என்ன சாட்சின்னா, காவல்துறை அந்த கொலைக்கு காவல்துறை அந்த அதிகாரிகள் மட்டும் இல்லை, உயர் அதிகாரிகள் வரை தொடர்பு இருந்ததுங்கிறது அம்பலமாகுது. ஏன்னா உயரதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட்டை விட்டுட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போடுவாங்களா? ஓகே, போட மாட்டாங்க. அப்போது ஒரு அனுபவம் வந்து இங்கே வேலை பார்க்குது. அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக மாலதி அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தூக்கி போட்டுட்டு வெள்ளை காகிதமாக தூக்கி எறிந்து விட்டு ஓகே இந்த இறந்ததுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல. ஆமாம், அது யார் கொடுத்தது? அந்த ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட் சார். அது போலீஸே கம்ப்ளைண்ட். ஆமாம்மா. ஓகே, என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்? இந்த மாதிரி நாங்கள் அவரை வந்து இந்த குற்ற வழக்கிற்காக கூட்டு சென்று பல்வேறு இடங்களில் வந்து விசாரணை செய்தோம். விசாரணை செய்ததில் எங்களிடம் தப்பி ஓடி தப்பிக்க முயன்றார். அதில் அவர் வலிக்கு விழுந்தார். வலிக்கு விழுந்து அவரை நாங்கள் தூக்கி அமர வைக்கும் பொழுது வலிப்பு வந்து இறந்து விட்டார். இதுதான் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவரே அதில் அக்யூஸ்டு. ஆனால் பாதிக்கப்பட்ட நபரோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தூக்கி போட்டாங்க. ஓகே, அப்போ எவ்வளோ பின்னல்கள் இருக்குது பாருங்கள் சார். இதெல்லாம் ட்ரையலில் வந்து சார் சொல்லுவாங்க, அதாவது டிலே ஆஃப் ப்ரிப்பேரிங் த கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்டில் இல்லாத வாசகத்துக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர், இதெல்லாம் வந்து எளிமையாக ட்ரையலில் அடிபட்டு போயிடும். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க டிவிகளில் கூட. ஒரு மிகப்பெரிய கொலையாக இருக்கும், கண் கூட நடந்திருக்கும், நிறைய பட்டப்பகல் நடந்திருக்கும், குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு வரும். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ பெரிய கிரைம் வர விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. சட்டம் அதுதான். அரசு தரப்பு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அந்த வழக்கை நிரூபிக்க வேண்டும். ஓகே, அதுதான் சட்டம். சந்தேகத்தின் பலனை அடிப்படையாக வைத்து விடுதலை பண்ணிவிடும் நீதிமன்றம். இல்லைனா இந்த சந்தேகத்துக்கெல்லாம் செய்கிறது தான் இந்த சூழ்ச்சி வேலை. கம்ப்ளைண்ட் இவங்களே கொடுக்குறது, லேட்டாக கொடுக்குறது, இதெல்லாம் என்ன ஆகும், ட்ரையலில் போகும்போது இதை சந்தேகமாக கிளப்பி இது இப்படி நடந்திருக்கு அது அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்பி அவங்க தப்பிக்கக்கூடிய வழியை பார்த்துருக்காங்க. ஆனால் இனிமேல் அது நடக்காது. எவிடன்ஸ் வந்து கிளியராக இருக்குது. எவிடன்ஸ் நடக்குதோ இல்லையா, உயர்நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக்கி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்த உடனே தெரிஞ்சு போச்சு சார், இனிமே இந்த 5 பேர் இல்லை 6 பேர் இல்லை, நீ யாரெல்லாம் இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட போகிறாங்களோ அவங்க எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போது அவங்களுக்கு ஆயுள் சிறை என்பது உறுதி. ஆயுள் சிறை என்பது நீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்ம முதலே சொல்லிட முடியாது. கடுமையான தண்டனை, ஓகே, கடுமையான தண்டனை கண்டிப்பாக இந்த வழக்கில் அவங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்தாவது இனிமே உள்ள காவல்துறை அதிகாரிகள் உபேத ஆர்டருங்கிறத பண்ணாமல் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கிடணும். தெளிவாகவும் ஆழமான உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சதுக்கு நன்றி. மேலும் ஒரு விவாதத்தில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நேயர்களே, இது போன்ற வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து தர இருக்கிறோம். எங்களுடைய அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே.